அண்ட் நீங்க பண்ணது வந்து தப்பு. நீங்க வந்து அந்த தண்ணியை கொட்டிருக்க வேண்டாம், அந்த தண்ணியோட கொண்டு வந்திருக்கலாம். அக்கா அண்ணா இப்ப சின்ன பக்கெட் தான், அது ஒரு 5 லிட்டரா கூட இருக்கலாம். யாரோ தண்ணி பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க, குளிச்சுட்டு மிச்சம் ஒயிட் கலர் பக்கெட்ல காவாசி தான் இருக்கு. எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தண்ணி இல்ல, அது ஒண்ணுதான் இருக்கு. உங்களுக்கு தண்ணி முடிஞ்சிருச்சு இல்லன்னா கொடுத்துருப்பேன். கொட்டல, எங்க பக்கெட்ல ஊத்திருக்கேன். பக்கெட்ல எங்க பக்கெட்ல ஊத்திருக்கீங்களா? கீழே கொண்டு வச்சீங்களா? கேட்கும், அதனால தான் காதுல கேட்டீங்க. எப்படிக்கா சொல்ல முடியும்? நான் எங்க பக்கெட்ல வச்சிருக்கேன். கொட்டுனீங்களா இல்ல என்ன? நீ அதுக்கு ஆன்சரே பண்ணல, இப்பதான் சொல்றீங்க. கிளாரிட்டி இப்பதான் குடுக்குறீங்க. பிகாஸ் நான் பாக்கல, என்னால கேட்க தான் முடிஞ்சது. பேசும்போது தான் அதை சொல்றீங்க. ரெஸ்ட் ரூம் தண்ணி வேணும்னு சொல்லி அது பக்கெட்ல தான் கொட்டுனேன். பக்கெட்ல ஊத்த முடியும், தண்ணியே இல்ல. பட் ஆனா வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வைக்கிறத பத்தி வாட் டு யூ திங்க்? ஸ்டாக் பண்ணி வைக்க கூடாது ஆக்சுவலி. அதுதான் வைக்காதீங்க. அது உங்களுடைய பாத்ரூம் யூஸ்க்கோ இல்ல வாட் எவர் ஸ்டாக் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்றேன். நான் இனிமேல் அப்படி பாத்துக்கிறேன். ஏன்னா அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் எல்லார்ட்ட சொல்லி அத நீங்க உங்க இடத்துல சொல்லிருங்க. நேத்துல இருக்கிற ஷேர்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, காலையில சொன்னது என்னன்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து தண்ணி நிறைய சின்ன அதாவது என்னன்னா சைலண்டா நீங்க கொண்டு போயிடுறீங்க. நாங்க வந்து அதை நோட் கூட பண்ண மாட்டேங்கிறோம். பட் இங்க ஆட்கள் அத்தனை பேர் இருக்காங்க. தெளிவா சொல்லிக்கிறேன். நான் குளிக்க மட்டும் தான் எனக்கு தண்ணி எடுத்து போனேன். நான் எதுவுமே சைலண்டா தண்ணி கொண்டு போய் ஸ்டாக் பண்ணவும் இல்ல, இது பண்ணவும் இல்ல. அது எனக்கு நான் எங்க ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். நீங்க உங்க ரூம்மேட்ஸ் கிட்ட உங்கள் சார்பா நீங்க சொல்லிருங்க. ஸ்டாக் பண்ணாதீங்க. அத உங்க பக்கெட்லயும் அதை வந்து இப்படி மாத்தாதீங்க, கொட்டாதீங்க. புரியுதா? பக்கெட்ல மாத்துறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அதுக்கு பேர் தானே ஸ்டாக்கு. அது கூட வந்து தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இப்ப இங்க பாருடா, 500 லிட்டர் இருக்கா? இஃப் அட் ஆல் வந்து ஸ்டாப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி எடுத்து தேக்கி வச்சுக்கிறீங்க. ஆனா இங்க இத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ புரியுதா உங்களுக்கு? தேக்கி வைக்கல, குளிக்க வைக்க எடுத்துட்டு போயிருக்காங்க. குளிச்சிட்டு மீதி கொஞ்சம் இருந்திருக்கு. அதுல அந்த ஒயிட் கலர் பக்கெட்ல இருந்துச்சு. அவங்க வேணுக்குன்னு ஸ்டாக் பண்ணல, குளிக்க எடுத்திருக்காங்க. புரியுதா? அதுல கொஞ்சம் இருந்துச்சா? நீங்க பக்கெட் கேட்டீங்களா? அப்ப அந்த கொஞ்சத்தையும் அந்த காவாசி தான் நமக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லையே. எங்க பக்கெட் ஊத்தி நான் உங்களோட பக்கெட்டை